Hi friends, என்னோட பேர் அஜித் குமார். .NET full stack developer-ஆ ஒரு குட் கம்பெனில பிளேஸ்ட் ஆயிருக்கேன். நான் இப்போ பேசுகிறது வந்து தேனியிலேருந்து வந்து ஒரு நாள் MBA முடிச்சிருக்கேன், 2020 பாஸ் அவுட்டு. நான் வேலைக்கு போக முடியுமா சார், ஐடிக்குள் நுழைய முடியுமான்னு கேட்கும்போது நான் ஷாக்கிங்காக பார்த்தேன். MBAவா போக முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு வெறியை பார்த்தேன். அவன் தான் என் தம்பி அஜித் குமாருங்க. அவனை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேங்க. சார் நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கிடெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. ஸோ அஜித் குமார் சார் தேனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் MBA ஹெச்ஆருங்க. ஆல்மோஸ்ட் 2020 பாஸ் அவுட்டுங்க. இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பிளேஸாக இருக்காங்க. வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அஜித்குமார். அஜித்குமார் உங்களை பற்றி நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் தம்பி. ஒரு விஷயம் சொல்லும் போது சார் அதை பண்ணிடலாம் சார் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்பயே நான் பார்ப்பேன். இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கும், இவன் மட்டும் சொல்லுவான். அப்பயே நான் பார்ப்பேன், இவனால் முடியுமாடா அப்படின்ட்டு நீ செஞ்சு காமிப்பேன் தம்பி. அதோட பார்த்தீங்கன்னா இது இண்டிவிஜுவாலிட்டி கிடையாது, டீம் ஒர்க்காகவும் பண்ணுவேன். அதுதான் உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டிங்க. அதனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன். வாழ்க்கையில் வந்து ஒவ்வொருத்தருமே வந்து வெற்றி அடையாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாருமே வந்து மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து நகல் எடுப்பாங்க. they will xerox others life. ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்மளால் இது மட்டும்தான் முடியும், நம்மளால் இதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு தெரிஞ்சு வாழ்கிற ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். அதுதான் என் தம்பி அஜித்குமார். வாழ்த்துக்கள். ஸோ எங்களுடைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ்லங்க இன்றைக்கி இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே வந்து எங்களுடைய ட்ரெயினிஸ் யாரெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அவங்களுடைய ஃபேஸை வந்து நாங்கள் மறைச்சிருப்போம். அது இல்லாமல் வந்து அவங்க எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிருக்காங்க, அது எவ்வளோ சேலரியில் பிளேஸ் ஆகிருக்குன்றது அவங்க ரெக்வஸ்ட் படி வெளியில் சொல்ல வேண்டாம்னு கேட்டதுக்காக அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே நாங்கள் பாஸ் பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாங்க. சில பேர்கிட்டலாம் வந்து நம்ம அடிக்கடி பேசுவோம், பழகுவோம். சில பேர் நிறைய லைக் நம்ம இன்டராக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் எனக்கு கிடைக்குங்க. ப்ராஜெக்டை பற்றிங்க ஜென்ரலான டிஸ்கஷன்ஸ் நிறைய கிடைக்கும். ஆனால் சில பேர் வந்து லைக் ரொம்ப ஸ்கில்டாக இருப்பாங்க, அவங்க பாட்டு ஒரு ஓரத்துலேருந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க, நம்ம அவங்கள கவனிக்க மாட்டோம். பட் ஆனால் வந்து லைக் அவங்க அச்சீவ்மெண்ட் பயங்கர பெருசாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்மளோட அஜித்துங்க. ஏன்னா வந்து அவன் இவ்வளோ நிறைய பேசுவான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும்னா பார்த்துக்குங்க. ஸோ அஜித், நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் சொல்லாங்க. எந்த ஊர் நீங்கள், உங்கள் ஃபேமிலி பற்றி, அப்பா அம்மா, உங்கள் கூட பிறந்தவங்க அதை பற்றி நீங்கள் சொல்லாங்க. ஸோ என்னோட பேர் அஜித். நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். தேனி டிஸ்ட்ரிக்டில் எங்கேங்க? அள்ளிநகரம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஊர். அள்ளி நகரமா? பேர் செமையாக இருக்கு சார். அங்கேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அவர் வந்து டிரைவராக இருந்தார், ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ நான் வீட்டுக்கு வந்து ஒரே பையன் தான். ஸோ அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வந்து ஸோ நான் வந்து ஃபேமிலி வந்து ஸோ ஒரு பொறுப்பாக வந்து எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ நான் வந்து 20ல் முடித்தேன், MBA முடித்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு BPO ரிலேட்டடாக ஜாப் தான் கிடச்சிது, ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில். ஸோ சேலரி அந்தளவுக்கு எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. ஸோ ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபேமிலிக்காக நம்ம ஒர்க் பண்ணணுமே சொல்லிட்டு அந்த BPO ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம அடுத்த வருஷம் போக போக நமக்கு என்ன ஒரு க்ரோத் இருக்கும், நம்ம லைஃப் எப்படி இருக்கும், ஸோ நம்ம யார் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து சரி ஐடியில் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ வந்து நான் வந்து சாரை மீட் பண்ணேன் உங்களை வந்து. ஸோ நீங்கள் வந்து எனக்கு கைட் பண்ணீங்க. ஸோ சரி தம்பி, MBA அப்படின்னா வந்து உங்களுக்கு கோடிங் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் தம்பி. ஐடி ஒரு டிராஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் அது எப்படி நீங்கள் அகாமடேட் பண்ணீங்க? எஸ் சார். ஸ்டார்டிங் வந்து எல்லாரும் MBAல என்ன ஸ்ட்ரீம் நீங்கள்? HR சார். HR வேறு முடிஞ்சு கதை. சார். ஸோ MBAல HR முடிச்சிருந்தேன். ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங் சொன்னாங்க நீ வந்து அதாவது MBA சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஐடி ஃபீல்டில் எப்படி உன்னால் போக முடியும்லாம் நான் நிறைய பேர் ரெஃபர் பண்ணேன். அவங்களும் எனக்கு இதை தான் சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் தம்பி ஐடிலலாம், அதுக்கு நீ இன்ஜினியரிங் படித்து கேம்பஸில் செலக்ட் அப்படி போனால் மட்டும்தான் உன்னால் கோடிங் வந்து பழகிக்க முடியும்லாம் சொன்னாங்க. இன்னும் எல்லோரும் இப்படியே சொல்கிறாங்க, ஸோ நம்மளால் வந்து கற்றுக்க முடியாதா அப்படின்ற ஒரு எனக்குள்ளே ஒரு கேள்வி இருந்துச்சு. பட் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். ஸோ எனக்குள்ளே அந்த ஒரு சரி நம்மளாலே படிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை எனக்குள்ளே வந்துச்சு. ஸோ நான் வந்து அதை விடாமுயற்சியாக எடுத்து கண்டினியூஸாக படிக்க ஆரம்பித்தேன். ஸோ சரி தம்பி, உங்கள் கம்பெனியை பற்றி, நீங்கள் பிளேஸ் ஆகிற கம்பெனியை பற்றி அநியாயத்துக்கு போல்ந்தீங்க. டபுள் ஆஃபர், அதான் முக்கியம். 2 ஆஃபர் நீ வாங்கியிருக்கல, எப்படி ஃபீல் பண்ணுற? வீட்டில் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். ஒரே வீக்கில் நான் அடுத்தடுத்து ஆஃபர் ஒரு 2 நாளுக்கு 3 நாள் கழிச்சு அடுத்து செகண்ட் ஆஃபர் வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் 3 ஆஃபருக்கும் 2ஆவது ரவுண்ட் போயிருக்கேன். ஸோ அதுவும் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி. டே சாமி, இப்போது டபுள் ஆஃபர் தாண்டி ட்ரிபிள் ஆஃபருங்க. அது நானே எக்ஸைட்டடாக இருக்கேங்க. ஸோ ஃபைனலாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் தம்பி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து லைக் அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் பயங்கரமாக புகழ்ந்தீங்க. லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப நாள் அங்கே வேலை செய்யணும் சார். லைக் உண்மையாகவே நான் என்னுடைய ப்ரொஃபைலையும் இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த கம்பெனிக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கம்பெனிக்கும் பயங்கர பெஸ்ட்டாக பண்ணணும்னு நீங்கள் நிறைய புகழ்ந்தீங்க. ஃப்யூச்சரில் என்ன ட்ரீம்? வெளிநாடு போகணுமா, மேரேஜா, லைஃப்பில் செட்டில் ஆகணுமா,
வீடு வாங்கணும், வாட் இஸ் த பிளான்? அப்பா அம்மாக்கு என்ன நீங்கள் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக சார், ட்ரீமுங்கிறது எனக்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுக்கப்புறம் வெளிநாடு போகணும், நிறையா சம்பாதிக்கணும், ஸோ எனக்குன்னு ஒரு லைஃப் வரணும், ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரீம் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் நான் என்னோடய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு ஸோ படிப்படியாக முன்னேறி லைஃப்பில் நான் எனக்கான அச்சீவ்மெண்ட்டை அடைஞ்சு ஸோ நானாக யார் அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன். கண்டிப்பாங்க. அஜித் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதும் பேசுவாருன்னு கூட நான் நம்பலைங்க. ஸோ லைக் அதான் அந்த சாதா ஒரு கடலுக்குள்ளே தான் ஒரு பூகம்பம் இருக்குன்னு, ஸோ புயலும் பூகம்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வெளில வரும்போது தான் தெரியும் அதோடைய வீரியமும் அதோடைய எஃபெக்ட்டுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒருத்தங்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குன்றதை நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன்றதை நானே ஃபீல் பண்ண வருத்தப்பட்டு தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்கில்டு பீப்புள் என் பக்கத்தில் இருந்துமே நான் இன்னும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாமாலாம் தோணுங்க. ஓகே, எனிவே லைக் நான் கண்டிப்பாக அவரை வாழ்த்துறேங்க. ஸோ வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் அஜித் குமார். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தேனியிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் ஒரு பிபிஓ ரிலேட்டடாக ஒரு நான் ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாப் வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இல்லை. ஸோ அந்த ஜாபில் வந்து எனக்கு க்ரோத்தும் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ வெங்கட் சார் வந்து நான் வந்து மீட் பண்ணேன். ஸோ அவர் வந்து எனக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு. ஸோ ஐடியாவும் எனக்கு கொடுத்தாரு. ஸோ நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து .NET ட்ரெயினியாக இருந்து ஒர்க் பண்ணி குட் கம்பெனியில் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்கேன். தேங்க்யூ வெங்கட் சார். ஸோ ஃபஸ்ட் ஆஃபர் வெயிட் பண்ணேன். ஸோ அதோட பெட்டர் கம்பெனி ஒன்று எனக்கு வந்தது. ஸோ அதை ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டு ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை நான் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ ஃபைனலாக இதையும் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி தான் ஸ்ட்ரைட்டாக கூப்பிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்.